குருவே நமக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் அறிந்த ஜோதிடம் என்ற பகுதியில் திருமண வாழ்வில் நட்சத்திரங்களின் பங்கு என்ன என்பதை பற்றிய பதிவை பார்த்து வருகிறோம். முந்தின பதிவில் மேசராசி அன்பர்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணை யார், அவர்களின் ராசி நட்சத்திரங்கள் என்னென்ன என்பதை பற்றி கூறியிருந்தேன். நல்ல வரவேற்பு இருந்தது. ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசின அனைவருக்கும் நன்றி. அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 2 கிரக ஆதிபத்தியம், அதாவது 2 கிரகத்தோட ஆதிக்கம் இந்த மனுஷனுக்கு கிடைக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாகவும் சந்திரனின் மூலம் கிடைக்குது. இதன் மூலம்தான் நட்பு, பகை, காந்தர்வம், காதல் எல்லாமே உண்டாகுது. அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை வச்சு தான் இந்த திருமண பொருத்தங்கிறதே நம்ம அடிப்படையில் பார்க்குறோம். அடுத்து ரிஷப ராசியை பற்றி பார்ப்போம். ரிஷப ராசியில் ஆட்சி பெறும் கிரகம் சுக்கிரன். அதாவது ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன். ரிஷப ராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் அடங்கியது இந்த ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனோட ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயோட ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். ஆக இந்த ரிஷப ராசியை ராசி ரீதியாக சுக்கிரன், நட்சத்திர ரீதியாக சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த 4 கிரகங்களும் ஆதிக்கம் செலுத்துது. இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, இவர்களை திருமணம் செய்யும் பொருத்தமான வாழ்க்கை துணையானவர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன், குரு மற்றும் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ராசிக்காரங்க, அல்லது சந்திரன், குரு, செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரக்காரர்களாக இருப்பாங்க. அப்படி இருந்தால் அன்போடும் அறத்தோடும் வாழ்க்கையை சிறப்போடும் வாழக்கூடிய தம்பதிகளாக இருப்பார்கள். சந்திரன், குரு, செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். சந்திரனோட ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் என்னென்ன அப்படின்னா, ரோகிணி, ஹஸ்தம், திருவோண நட்சத்திரங்கள். அதாவது ரோகிணி நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், இந்த 3 சந்திரனோட ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். அடுத்து குருவோட ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னா, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த 3 குருவோட ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். அடுத்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 செவ்வாயோட ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். சந்திரன் ஆட்சி பெறும் வீடுகள், அதாவது சந்திரனோட ஆதிக்கம் பெற்ற வீடு எது அப்படின்னு கேட்டால் கடகம் மட்டும்தான். குருவோட ஆட்சி பெறும் வீடுகள், குருவோட ஆதிக்கம் பெற்ற வீடுகள் என்ன அப்படின்னு பார்த்தா தனுசு ராசி, மீன ராசி. அடுத்து செவ்வாயோட ஆதிக்கம் பெற்ற ராசிகள், செவ்வாய் ஆதிக்கம் பெறும் ஆட்சி பெறும் ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா மேஷமும் விருச்சகமும். ஆக நமக்கு ராசின்னு எடுத்துக்கிட்டா கடகராசி, தனுசு ராசி, மீன ராசி, மேஷ ராசி, விருச்சிக ராசி, இந்த ராசிகள். அடுத்து இந்த ரிஷப ராசிக்கு 8வது ராசியாக வரக்கூடிய அந்த தனுசு ராசியை தவிர்க்கணும். அதாவது குரு ஆட்சி பெறும் தனுசு ராசி, மீன ராசியில் ரிஷப ராசிக்கு 8வது வரக்கூடிய அந்த தனுசு ராசியை தவிர்க்கணும். மேலும் குருவின் ஆதிக்கம் பெற்ற விசாக நட்சத்திரம் இருக்கக்கூடிய துலா ராசி ரிஷப ராசிக்கு 6வது ராசியாக வரும். ஆக துலா ராசியவும் நம்ம தவிர்த்துடணும். அப்படின்னா ரிஷப ராசிக்கு வது வரன் தேடும் பெற்றோர்கள் ராசிகளில் கடகம், மேஷம், விருச்சகம், மீன ராசி, 4 ராசி தான் வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கடகம், மேஷம், விருச்சகம், மீனம் ராசிகளையும் நட்சத்திரங்களில் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இந்த 9 ராசி, 9 நட்சத்திரம். இந்த 4 ராசி 9 நட்சத்திரங்கள்லையும் நம்ம வது வரன் தேடினா உடனடியாக பொருத்தமாகவும் அமையும், திருமண வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மீண்டும் அடுத்த பதிவில் மிதுன ராசியை பற்றி பேசலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே நமக.